நம்ம மதுரையில வேர்ல்ட் கிளாஸ் கிரீன் ஸ்கிரீன் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவோட எடிட்டிங் ஒர்க், டப்பிங் ஒர்க், டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன், பிராண்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு எல்லாமே ஒரே இடத்துல. EL டிஜிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட், KK நகர், மதுரை. வணக்கம். நம்முடைய ஜீஞான சம்பந்தன் யூடியூப் சேனலில் ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றாகிய சிலப்பதிகாரம் பற்றி பார்த்துட்டு வர்றோம். அதில் புகார் காண்டம் முடிஞ்சு மதுரை காண்டத்துக்கு மதுரை காண்டத்தில் அதனுடைய 20வது காதையாகிய வழக்குரை காதை பார்க்க இருக்கிறோம். இந்த வழக்குரை காதை என்பது என்ன? வெட்டப்பட்டு வீழ்ந்து கிடந்த கோவலனிடம் பேசிவிட்டு கண்ணகி ஊரங்கும் நீதி கேட்ட பிறகு அவள் அரண்மனைக்கு வருகிறாள், பாண்டிய மன்னனுடைய அரண்மனைக்கு. அப்படி வரும்போது அரண்மனையிலே பாண்டியனின் மனைவியாகிய கோப்பெருந்தேவி ஒரு தீக்கணா காண்கிறாள். அரசி கண்ட கனவு. ஆங்கு குடையொடு கோல் வீழ நின்று நடுங்கும் கடைமணியின் குரல் காண்பென் காணெல்லா திசையிரு நான்கும் அதிர்ந்திடும் அன்றி கதிர் இருள் விழுங்க காண்பேன் கான் எல்லா இடுங்கொடி வில்லிர வெம்பகல் வீழும் கடுங்கதிர் மீன் இவை காண்பென் கான் எல்லா செங்கோலும் வெண்குடையும் சிறுநிலத்து மறிந்து வீழ்தரும் நம்கோன் தன் கொற்றவாயிலில் மணி நடுங்கும் உள்ளம் இரவு வில்லிடும் பகல் மீன் விழும் 4 திசையும் அதிர்ந்திடும் வருவதோர் துன்பம் உண்டு மன்னவர்க்கு யாம் உரைத்தும் என அந்த தீக்கணா காண்கிற போது, அதாவது வானம் இருள்கிறது, நட்சத்திரங்கள் உதிர்கின்றன, கதிரவனை இருள் விழுங்குவது போன்று தோன்றுகிறது, பூமி அதிர்கிறது, மன்னவனின் செங்கோல் வளைகிறது, வெண்கற்ற குடை கவிழ்கின்றது, எங்கு நோக்கினும் நிலநடுக்கம் ஏற்படுகின்றது. இத்தகைய கொடுமையான நிகழ்வுகளை கனவிலே கண்ட கோப்பெருந்தேவி அஞ்சி எழுந்து தன்னுடைய கணவனிடத்தில் இதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் இருக்கின்ற அந்த அரசவை நோக்கி செல்கிறாள் அந்த புறத்திலிருந்து. அப்படி அவள் செல்லுகிற போது அவளோடு உடன் சென்ற பெண்கள் யார் யார் என்பதையும் இளங்கோவடிகள் மிக அழகாக காட்டுகிறார். ஆடி ஏந்தினர், கலன் ஏந்தினர், அவிர்ந்து விளங்கும் அணி இளையினர், கோடி ஏந்தினர், பட்டி ஏந்தினர், கொழுந்திரையுள் செப்பு ஏந்தினர், வண்ணம் ஏந்தினர், சுண்ணம் ஏந்தினர், மான் மதத்தின் சாந்து ஏந்தினர். இவ்வாறு வந்த அரசி மன்னனிடத்திலே தான் கண்ட கடமை சொல்லுகிறான். அந்த நேரத்தில் அரண்மனையின் வாசல் பகுதியிலே ஒரு அதிசயம் நிகழ்கிறது. எப்படி? விரித்த கருங்குழலும் கையில் ஏந்திய ஒற்றை சிலம்புமாக காளி போன்ற தோற்றத்தை உடைய அந்த கண்ணகி அங்கிருந்த வாயில் காப்பவனை நோக்கி, வாயிலோயே வாயிலோயே அறிவு அறைபோகிய பொரியர் நெஞ்சத்து இருமுறை பிழைத்தோன் வாயிலோயே இணையறி சிலம்பொன்று ஏந்திய கையில் கணவனை இழந்தாள் கடையகத்தால் என்று அறிவிப்பாயே அறிவிப்பாயே என அந்த மன்னனை பற்றி எடுத்த முதல் வார்த்தையே, அறிவில்லாத மூடனாக நிற்கின்ற வாயில் காப்போனே, உன்னுடைய மன்னன் நீதி தவறிவிட்டான் என்பதை சென்று கூறுவாயாக, உன் மன்னன் முறை தவறிவிட்டான் என்பதை சென்று கூறுவாயாக என்று சொன்னவுடன் அந்த காவலாளி அஞ்சி நடுங்கி உள்ளே சென்று மன்னவனை வாழ்த்தி, எப்போதும் ஏவலர்கள் மன்னனிடத்திலே பேசும்போது அவனுடைய புகழ் சொல்லிதான் பேச வேண்டும். வாழி எம் கொற்கை வேந்தே வாழி, தென்னம் பொறுப்பின் தலைவா வாழி, செழிய வாழி, தென்னவ வாழி, பழியோடு படரா பஞ்சவ வாழி, அடர்ந்தழு குருதி அடங்கா பசுந்துணி, பிடர்த்தலை பீடம் ஏறிய மடக்கொடி, வெற்றிவேல் தடக்கை கொற்றவை அல்லல், அறுவர்க்கு இளையனங்கை இறைவனை ஆடல் கண்டிரளிய அணங்கு சூருடை கானகம் உகந்த காளி, தாருகன் பேருரம் கிழித்த பெண்ணும் அல்லல், செற்றனல் போலும் செயற்தனல் போலும் பொற்றொழிச் சிலம்பொன்று ஏந்திய கையில் கணவனை இழந்தால் கடையகத்தாளே, கணவனை இழந்தால் கடையகத்தாளே என்று கூறினான். அந்த வாயில் காப்போன் நடுங்கியபடி ஒரு வார்த்தை சொல்லுகிறான். வாசலிலே ஒரு பெண் வந்து நிற்கிறாள், தலைவிரி கோலமாக இருக்கிறாள், கையில் சிலம்பி ஏந்தி இருக்கிறாள். அவளுடைய உருவம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அந்த எருமை வடிவிலே வந்த அரக்கனை கொன்று அந்த தலையை காலிலே மிதித்து நின்றாளே கொற்றவை, அவள்தானோ என்று நினைத்தால் அவள் இல்லை. பிறகு
பல அரிய செயல்களை செய்து உயிர்களை கொன்று வீழ்த்தும் பிடாரியோ என்று நினைத்தால் அந்த பிடாரியும் இல்லை. தன்னை எதிர்க்க வந்த அசுரர்களை அழித்து மாய்த்த துர்க்கையோ என்றால் அவளும் இல்லை. அப்படிப்பட்ட உருவத்தோடு ஒரு பெண் நிற்கிறாள், அவள் பெண்தான் என்று சொன்னவுடன் மன்னனும் அவளை அழைத்து வருக என்று சொன்னான். உடனே கண்ணகி மண்டபத்திற்குள்ளே கொழு மண்டபத்திற்குள்ளே நுழைகிறாள். மன்னன் கேட்டான், வருக மற்ற அவள் தருக இங்கு என வாயில் வந்து கோயில் காட்ட, கோயில் மன்னனை குறுகினல் சென்றொழி நீர்வார் கண்ணே எம்முன் வந்தோய் யாரையோ நீ மடக்கடியோய் என கண்ணிலே நீர் வருகின்ற மாதிரி நின்று வருத்தத்தோடு வந்திருக்கக்கூடிய பெண்ணே நீ யார் என்று கேட்டான். அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழையும் நீ யார்? அப்படி கேட்டவுடன் அவள் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் பாருங்கள். தேரா மன்னா செப்போதுடையேன் எள்ளறு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோ நன்றியும் வாயிற்கடைமணி நடுநாடனுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுடத்தான் தன் அரும்பரல் புதல்வனை ஆழியில் மடித்தோன் பெரும்பயர் புகார் என் பதியே அவ்வோர் ஏசாச் சிறப்பின் இசைவிளங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனே ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கலல் மன்னா நின்னகர் புகுந்து இங்கு என்கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பேரே என்றாள். இதில் அவள் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், தான் பிறந்த சோழ நாடு எத்தகைய பெருமையுடையது. தன் மகன் கன்றை கொன்றான் என்று தெரிந்தவுடன் அந்த கன்றின் தாய் படும் பாட்டை தான் பட வேண்டும் என்று சொல்லி தன் மகனை தேர்காலிலிட்டு கொல்ல முயன்றானே மனுநீதி சோழன் பிறந்த நாடு என் நாடு. அதே போல ஒரு பறவை உயிருக்காக தன் தசையை அறுத்து கொடுத்து உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருந்தானே சிபி சக்கரவர்த்தி, அவன் ஆண்ட நாடு நான் பிறந்த நாடு. அந்த நாட்டில் எங்களுடைய குடி எத்தகைய குடி தெரியுமா? என்னுடைய கணவருடைய தந்தை பெரும் செல்வந்தர், என் தந்தையும் செல்வந்தர். ஏசாச் சிறப்பின் இசைவிளங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனே ஆகி நாங்கள் அங்கேருந்து இங்கே எதுக்காக வந்தோம் தெரியுமா? மதுரைக்கு வாழத்தானையா வந்தோம். வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப எங்களை விதி துரத்துச்சு. எப்படி ராமாயணத்தில் விதி உந்தன்ன்றது பிடர் பிடித்து உந்தன்ன்றது உபகரணம். போருக்கு போகிற போது அவனை விதி தள்ளுச்சான். அதுபோல் வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப நாங்கள் உன்னுடைய நாட்டுக்கு வந்தோம். சூழ்கலல் மன்னா நென்னகர் புகுந்து இங்கு என்கால் சிலம்பு, எங்கள் அப்பா எனக்கு வாங்கி போட்ட சிலம்பு, அதைத்தானே விற்க வந்தோம். அப்படி விற்க வந்த அந்த கோவலன், உன்னால் கொலை செய்யப்பட்டானே அந்த கோவலன் மனைவி கண்ணகி. ஊர் பேரு, ஊர் பெருமை, அப்பா பேரு, மாமனார் பேரு, கணவன் பேரு, தன் பேரு, தன் சூழல், எத்தனையும் இதுவரை பேசியே அறியாத கண்ணகி அப்படி பேசுகிறாள் இந்த இடத்துல. இதை கேட்ட மன்னன் சற்று தயங்கி, பெண்ணனங்கே கல்வனை கூறல் கடுங்கோள் என்று வெல்வேர் குற்றம் கான் என உள்ளிலை நற்றிரம்படரா கொற்கை வேந்தே என் கார் பொற்சிலம்பு மணிவுடையறியே என தேமொழி உரைத்தது செவ்வை நன்மொழி யாமுடை சிலம்பு முத்துடை அறிவே தருக என தந்து தான் முன் வைப்ப கண்ணகி அணிமணி காற்சிலம்புடைப்ப மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே. திருடனை கொல்வது அரச நீதிதானே, கல்வரை கொள்ளுதல் கடுங்கோல் அன்று என்று அவன் தயங்கி சொன்னபோது உடனே கண்ணகி, இதோ பார், என்னுடைய சித்திர சிலம்பாகிய அந்த சிலம்பிலே இருப்பவையெல்லாம் மாணிக்க கற்கள் என்றால் உடனே மன்னன் சொன்னான், என் மனைவியின் சிலம்பிலே இருப்பதெல்லாம் எங்கள் பாண்டி நாட்டு முத்துக்கள் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மனைவி அணிந்திருந்த சிலம்புகளில் ஒன்று அந்த பொற்கொல்லன் தந்தது, அதாவது கோவலனிடத்திலே கைப்பற்றியது. அந்த சிலம்பை தர கண்ணகி அதை வாங்கி தரையில் அடித்த போது அதில் இருந்த ஒரு பரல் அவனுடைய உதட்டிலே சென்று தெரித்தது. இந்த வாய்தானே தவறான நீதி சொன்னது என்பதை காட்ட அந்த பரல் அவனுடைய உதட்டிலே பட்டதாக இளங்கோவடிகள் எழுதுகிறார். அம்மணி கண்டு தாழ்ந்த குடையன் தளர்ந்த செங்கோன்
பொன்செய் கொல்லன் தன் சொற்கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் மன்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது கெடுகையின் ஆயுள் என மன்னவன் மயங்கி வீழ்ந்தனனே தென்னவன் கோப்பெரும் தேவி புலைந்தனல் நடுங்கி கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல்லென்று இணையடி தொழுது வீழ்ந்தனலே மடமொழி. இதை கண்டு அதிர்ந்த மன்னன் யானோ அரசன் யானே கல்வன். ஆராயாமல் அவசரத்தில் குன்று வருகாமலை என்று ஆணையிட்ட நானே கள்வன். இதுவரை பாரம்பரியமாக நிகழ்ந்த நீதியோடு நிகழ்ந்த இந்த பாண்டிய வம்சத்திற்கு என்னால் தீய பெயர் வந்தது. இனி நான் வாழ்ந்து பிரயோஜனமில்லை, கெடுக என் ஆயில் என்று சொல்லி அரியணையிலேயே தன் உயிரை துறந்தான். இந்த காட்சியெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கோப்பெருந்தேவியும் நடுநடுங்கி மன்னன் உயிர் செல்ல அவனை பின்தொடர்ந்து செல்பவள் போல அவளும் சென்றாள். பின்னொரு இடத்திலே இளங்கவடிகள் சொல்லுவார், தன்னுயிர் கொண்டு அவனுயிர் தேடினல் போல சென்றார் என்று. இப்படி அவர்கள் வீழ்ந்தார்கள். அந்த ஊரே நடுங்கியது. இதனை சுருக்கமாக சொல்லும்போது, காவி புகுநீரும் கையில் தனி சிலம்பும் ஆவி குடிபோன அவ்வடிவம் பாவியேன் காடெல்லாம் சூழ்ந்த கருங்குழலும் கண்டஞ்சி கூடலான் கூடாயினான் மெய்யிற் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையைக்கோன் கண்டளவே தோற்றான் காரியதன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர். என்ன பண்ணானா, அந்த சிலம்போட ஒத்த சிலம்போட வந்தபோதே 4ல் மனைவிட்ட 2 இருக்கு, அப்போ அவட்ட 2 இருக்கணும், 1 தான் இருக்கு, இன்னொன்று காணுமே. அப்போதே மன்னனுடைய உயிர் பிரிந்து விட்டதான். இவ்வாறாக வழக்குரைகாதையில் கண்ணகியினுடைய அந்த வீர வசனத்திற்கு முன்னால் பாண்டிய மன்னன் வீழ்ந்து விடுகிறான். அந்த பாண்டிமாதேவியும் வீழ்கிறாள். பாண்டிய நாடு என்னாயிற்று, மதுரைக்கு என்னாயிற்று, தொடர்ந்து காண இருக்கின்றோம். சிலப்பதிகாரத்தினுடைய அடுத்த காதையாகிய வஞ்சின மாலை. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள், கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.